வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கான பொதுத்தமிழ். அந்த பொதுத்தமிழில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இலக்கண பகுதி, இலக்கிய பகுதி, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சொல்லி தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. செப்பரேட்டாக பிரித்து ஒரு டாப்பிக்கில் இருந்தும் எவ்வளவு கொஸ்டின் வரப்போகுது அது முதற்கொண்டு புதிய பாடத்திட்டத்தில் கொடுத்துட்டாங்க. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், இலக்கண பகுதிகள் தமிழ் பாட புத்தகத்தில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இலக்கிய பகுதி, சரிங்களா? அதற்கடுத்து இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டும் இருக்குது. இந்த வீடியோவில் இலக்கிய பகுதிகள், திருக்குறள், அறநூல்கள் இருக்குல்ல, அதனால் தமிழ் பாடப்புத்தகத்தில் புதிய பாடப்புத்தகம், அதே மாதிரி பழைய பள்ளி பாடப்புத்தகம் இருக்குல்ல, அதில் எந்த ஸ்டாண்டர்டில் எந்த இயலில் இருக்குது, எத்தனாவது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நோட்டில் எழுதி வச்சுக்கிறங்க. ஒரு டாபிக் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் அதை ஜஸ்ட்டு டிக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஏன்னா ஸ்கூல் புத்தகத்தில் எல்லாமே இருக்குது, சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாமே பள்ளி பாட புத்தகத்தில், புதிய பாட புத்தகத்துலையும் இருக்குது, பழைய பாட புத்தகத்துலையும் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா 20 அதிகாரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 அதிகாரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. 20 அதிகாரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன அதிகாரம் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் பாருங்க. ஒழுக்கமுடைமை, அது 10ஆம் வகுப்பு இயல் 3லையும், பழைய பள்ளி பாடப்புத்தகம் இருக்குல்ல, பழைய பள்ளி பாடப்புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு பக்க எண் 3வது பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒழுக்கமுடைமை இருக்கும். சரியா? அடுத்து இப்போ திருக்குறள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு கேட்கணும்னா உங்களுக்கு குரூப் 1லேயும் உங்களுக்கு இருக்க போகுது, அதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்க போகுது. சில கேள்விகள் கேட்பாங்க, அறம் சார்ந்த அறநூல்கள் சார்ந்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி திருக்குறள் சார்ந்ததாக இருக்கட்டும், பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் அப்படியே கேட்பாங்க. அடுத்து பொறையுடைமை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இயல் 3ல் இருக்குது. பழைய பள்ளி பாடப்புத்தகம் 9ஆம் வகுப்பில் 5வது பக்கத்துலையும், பழைய பள்ளி பாடப்புத்தகம் 12ஆம் வகுப்பில் 39ஆம் பக்கத்துலையும் இருக்குது. புரியுதா? 9th இயலில், அதே மாதிரி 9th வேர்ல்டு புக் பழைய பள்ளி பாட புத்தகம், அதே மாதிரி 12ஆம் வகுப்பு பழைய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது பொறையுடைமை. சரியா? அடுத்து ஊக்கமுடைமைன்னு சொல்லக்கூடியது 6th ஸ்டாண்டர்டில் இயல் 2, அதாவது டேர்ம் 2ல் இயல் 2 இருக்குது. அடுத்து விருந்தோம்பல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் இயல் 2ல் இருக்குது. அரண் வலியுறுத்தல் பொறுத்தளவில் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் இயல் 2. அதே மாதிரி இப்போ மொத்தம் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்கல்ல. ஈகை, அதே மாதிரி பெரியாரை துணை கேடல்னு சொல்லக்கூடியது, இது பழைய புத்தகத்தில் இருக்குது, புது புத்தகத்தில் இருக்குது. பழைய பள்ளி பாட புத்தகத்தில் பெரியாரை துணை கேடல்னு சொல்லக்கூடியது 148வது பக்கத்தில் இருக்குது. அடுத்து 8வது என்னென்னா வினை செயல் வகைன்னு சொல்லக்கூடியது, இது 7th ஸ்டாண்டர்டில் இயல் 2 டேர்ம் 3ல். அவை அஞ்சாமைன்னு சொல்லக்கூடியது 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் இயல் 2ல் இருக்குது. கண்ணோட்டம் சொல்லக்கூடியது 10th ஸ்டாண்டர்டில் இயல் 2ல் இருக்குது. அன்புடைமை, இது 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இயல் 2. பழைய பள்ளி பாடப்புத்தகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய பள்ளி பாடப்புத்தகத்தில் டேர்ம் 1ல் இருக்கும். அதே மாதிரி 12வது தலைப்பு என்னென்னா கல்வி, அது 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2 இயல் 3. அதே மாதிரி பழைய பள்ளி பாடப்புத்தகம். அதே மாதிரி நடுநிலைமை அப்படின்னு சொல்லக்கூடியது 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, இது எல்லாமே பாருங்கள் அந்த 8th ஸ்டாண்டர்டில் அந்த 3 தலைப்புகள், கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மைன்னு சொல்லக்கூடியது 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேவா? பண்புடைமைன்னு சொல்லக்கூடியது 8th ஸ்டாண்டர்டில் பழைய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது, புதிய பள்ளி பாட புத்தகத்துலேயும் இருக்குது. சரியா? அடுத்து 18வது நட்பு ஆராய்தல், புறம் கூறாமை, அருளுடைமை, இதில் 8th ஸ்டாண்டர்டு, 7th ஸ்டாண்டர்டு எல்லாமே இப்போ 20 தலைப்புகளுமே பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது, பழைய பள்ளி பாட புத்தகத்துலையும் இருக்குது. சரியா? அடுத்து அறநூல்கள் பொறுத்தளவில் நாலடியார் பாருங்கள் 7th ஸ்டாண்டர்டில் அழியா செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் டேர்ம் 2ல் இருக்குது. 12th ஸ்டாண்டர்டில் சிறப்பு தமிழில் 15வது பக்கத்தில் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டில் பழைய பள்ளி பாட புத்தகத்தில் 25வது பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த நாலடியார் சம்மந்தமான கேள்விகள் நீங்கள் படிக்கணும்னா இது 3ஐயும் படிச்சிடணும். சரிங்களா? இது 3ஐயும் படிச்சுட்டு அப்போ தான் அந்த டாபிக் உங்களுக்கு டிக் பண்ணிடணும். ஓகே, நாலடியார் படித்தாச்சு. அடுத்து நான்மணிக்கடிகைன்னு சொல்லக்கூடியது 12th சிறப்பு தமிழில் 15வது பக்கத்தில் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டில் பழைய பள்ளி பாட புத்தகத்தில் இயல் 2ல் 48வது பக்கத்தில் இருக்குது. ஓகே, பக்கம் முதற்கொண்டு இருக்குது பாருங்கள். இங்கே 15, 25, 15, 48. ஓகேவா? அந்த பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்க போகுது. அடுத்து பழமொழி 400ன்னு சொல்லக்கூடிய 6th ஸ்டாண்டர்டு, அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டு,
முதுமொழி காஞ்சிங்கிறது பழைய பள்ளி பாட புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது. சரியா? 7th ஸ்டாண்டர்டில் பழைய பள்ளி பாட புத்தகத்தில் இயல் 2ல் 28வது பக்கத்தில் இருக்குது. ஓகே, அடுத்து திரிகடுகம் சொல்லக்கூடியது 12th சிறப்பு தமிழில் இருக்குது. என்னென்னா அறிவியல் இலக்கியம் சொல்லியிருப்பாங்க, அதில் திரிகடுகம் பற்றி. அடுத்து பழைய பள்ளி பாட புத்தகத்தில் 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் டேர்ம் 2ல் இயல் 1ல் 2வது பக்கத்தில் இருக்குது. இன்னும் 40 12th சிறப்பு தமிழில் இருக்குது. கவிதை இயல் 17வது பக்கம். ஓகே, அதே மாதிரி சிறுபஞ்ச மூலம் 9th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பழைய பள்ளி பாட புத்தகத்தில் 9th ஸ்டாண்டர்டு. அடுத்து 7ஆவதுன்னு சொல்லக்கூடியதும் சிறப்பு தமிழில் இருக்குது. பழைய பள்ளி பாட புத்தகம் 10ஆம் வகுப்பில் 11வது பக்கத்தில் இருக்குது. அடுத்து ஔவையார் சம்மந்தமாக என்ன இருக்குது? 8th ஸ்டாண்டர்டில் 6th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்டில் புறநானூறு இயல் 4ல், பழைய பள்ளி பாட புத்தகத்தில் புறநானூறு இயல் 3ல், 7th டேர்ம் 1ல் இயல் 3ல் இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள் 6th ஸ்டாண்டர்டு டேர்ம் 2ல் இயல் 1ல் மூதுரைன்னு சொல்லக்கூடிய தலைப்பில் இருக்குது. இது ஔவையார் சம்மந்தமானது. ஓகேவா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, உங்களுக்கு தமிழில், அதாவது பொது தமிழில் இலக்கியம் சார்ந்த கேள்விகள், இலக்கியம் சார்ந்த அது படிக்கணும் அப்படின்னா திருக்குறள், அதே மாதிரி அறநூல்கள்னு சொல்லக்கூடியது. இது பள்ளி பாட புத்தகத்தில், பழைய பள்ளி பாட புத்தகம், புதிய பள்ளி பாட புத்தகத்தில் எத்தனாவது பக்கத்தில் இருக்குது, எந்த இயலில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வீடியோவில் பார்த்தோம். இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. டவுன்லோட் பண்ணி வச்சு எழுதி வச்சுக்கிறேங்க. சரிங்களா? ஒரு டாபிக் படித்ததுக்கப்புறம் டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதாவது உரைநடை பகுதி, அது பாடப்புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.